ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களில் நம் பெரியோர்களிலிருந்து கேட்டுக்கொண்டு தெரிந்து கொண்டும் இருப்பது. பெரியவர்களின் ஆலோசனை நமக்கு புது பலனாக இருக்கும். அந்த பலனில் ஒன்று. ஒரு இடத்துல அமர்ந்து இருந்துகிட்டு இருந்தோம். ஒரு தம்பி ஃபோனில் தன்னுடைய மனைவிகிட்ட கோபமாகவும் நடந்த சம்பவங்களை கூறியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த பக்கத்தில் இருந்தோம். அந்த அம்மா அதனுடைய குறைய சொல்லி கோபமாக பேசி சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் நானும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பெரியவங்களும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தோம். சண்டை போட்டு முடிஞ்சவொடனே தெரிஞ்ச பையன் அப்படியே எங்களை நோக்கி பார்த்தாப்புல. என்னடா பார்க்குற அப்படின்னோம். இல்லை அங்கிள், இப்படிலாம் பண்ணுறான், இப்படிலாம் பண்ணுறான், அப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, அப்படி 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 அப்படின்ட்டு அவனுடைய ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டே இருந்தான். பெரியவர் அமைதியாக இருந்துட்டு, டேய் இருடா, இரு, என்ன அப்படியே பதற, என் வயசுக்கு இதெல்லாம் நாங்களாம் கடந்து தாண்டா வந்திருக்கோம், என்னமோ புதுசாக பார்த்துக்கிட்ட மாதிரி குதிக்கிற, உன்னை விட வேகமாக நிதானமாக நின்று குதித்தவங்க. ரொம்ப குதிக்காத, இந்த இடத்துல குதித்தவன் ஒன்று ஜெயிலில் இருப்பான், இல்லைன்னா ரோட்டில் இருப்பான். இதெல்லாம் குதிக்காதவன் வீட்டில் இருப்பான். இங்கே மட்டும் குதிக்கவே கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இரு. அப்பேற்பட்டவங்களே தோற்று போயிட்டாங்க. என்ன, நம்ம பிறந்ததும் அங்கே தான், வளர்ந்ததும் இங்கே தான். இது பரம்பரையாக காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ பதில் சொல்லுன்னாரு. கல்யாணம் பண்ணும்போது எல்லா மாப்பிள்ளைகளையும் கண்டிஷன் போடுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ட்டு. ஓகே, எல்லாரும் தங்களுடைய கல்யாண நடைமுறைகளெல்லாம் பார்ப்பாங்க, பணத்தை செலவு பண்ணி. ஓகே, எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் ஆகிறோம். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா, இல்லை இதுதான் வாழ்க்கைங்கிறதுக்கு ஏதாவது நடைமுறைகள் இருக்கா சொல்லுன்னாரு. ஒன்றும் புரியல அப்படின்னால. ரோட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி லோடு ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது போயிட்டே இருக்குது லோட சந்தோஷமாக. அதுக்கு ஏற்றாப்புல 2 மாடு போட்டுன்னு ஒரு வண்டி லோடை ஏற்றிட்டு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த ஒரு மாடு லோடு ஏற்றிட்டு இருக்க மாட்டுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டு பார்த்துச்சான், நமக்கும் கூட இன்னொரு மாடு இருந்தால் நம்ம இன்னும் எவ்வளோ லோடு ஏற்றிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிதான். கரெக்ட், இங்கே தாண்டா ஆண்டவர் இருக்கார். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு, ஓயாத சண்டை, ஒழுகுன வீடு, இப்படி பல காரியங்கள் சொல்லலாம். இப்போ மனைவிட்டு நீ சண்டை போட்டால, சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு ஒன்றா நீ மாற்றிக்கிடணும். நான் சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் அமைதியாக இருந்தான். இப்போ இந்த மாட்டு கதை சொன்னல, இந்த சென்னைக்கு இல்லை உலகம் ஃபுல்லாவோ பொழப்பை தேடி வந்து தங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னோட்டி ஒரு முன்னேற்றம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு பிறகு முன்னேற வாழ்க்கையில் இருவரும் சேர்ந்து ஒரு மனமாக கஷ்டப்பட்டு ஒரு மனமாக முன்னேறும்போது அது ரெட்டை மாட்டு வண்டி. இது எல்லாத்துக்கும் வாய்க்குமான்னு கேட்டால் அதுதான் கடவுளுடைய அமைப்பு. ஒத்த மாட்டு வண்டியாகவும் சாதிக்க முடியும், அதுவும் கடவுளுடைய அமைப்பு. இப்போது நீ உன் மனைவிகிட்ட சண்டை போட்டால, எதுக்கு சண்டை போட்ட? 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நீ சண்டை போடுறா. ஓகே, நியாயமானது தான், உன் பக்கம் நியாயம் இருக்குது, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்போ
நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு ஒத்துமையாகி புத்திசாலியாகி பல கோடியை சம்பாதிச்சிருந்தீங்க. உங்கள் கையில் ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. நீ ஒரு ஃபேக்ட்ரி ஓனரு. காலையில் எழுந்திரிச்சி பேங்க் வேலை பார்க்குற, அங்கே போகிற, இங்கே போகிற, எல்லாம் இருக்குதுப்பா. உனக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, பையன் பிறக்கிறாங்க, நல்லா படிச்சுதாங்க. பொண்ணுக்கு ஒரு காரு, பையனுக்கு ஒரு காரு, பொண்ணு காருக்கு ஒரு டிரைவரு, கை நிறைய காசு கொடுத்துட்டு அந்த பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு ஒரு நாள் காரில் நேராக அப்பா கம்பெனிக்கு வருது. அப்பா ஆஃபீஸ் உள்ளே எங்கேயோ உட்காந்துருப்பார், கம்பெனிலே எங்கே இருப்பார். பொண்ணு கார் வந்து அப்படியே கம்பெனி வாசல் இருக்குது. கம்பெனியில் ஒரு 200 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு காரை பார்த்தோன்னா வாட்ச்மேன் ஓடி போய் டிரைவர் இறங்குறதுக்கு முன்னாடி கார் கதவை திறப்பார். அந்த பொண்ணு அப்படியே ஸ்டைலாக எழுந்திரிச்சு நடந்து வெளியில் வந்த உடனே அங்கே இருக்கிற சூப்பர்வைசரோ மேனேஜரோ ஓடி போய் உன் பொண்ணு கையில் இருக்க பேக்கை வாங்குவார். வாமா வாமா தாய், வாமா வாமா வாமாம்பார். அப்படியே உன் பொண்ணு கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சொல்லுடி அப்படின்ட்டு அது ஃப்ரெண்டுக்கிட்ட பேக்கை கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஒய்யாரமாக ஒரு நடந்து இருப்பார். ஆனால் நீயும் உன் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை உன் பொண்ணு எவ்வளோ இயற்கையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுதான்டா உன் பொண்டாட்டியாக நினச்சிக்கா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உன் மகளுக்கு, உன் மனைவிக்கு, உன் சொந்தத்துக்கு, உன் பந்தத்துக்கு தான். ஆனால் அதை உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைகளும் உன் பொண்ணுகளும் கஷ்டப்பட்டு மேலும் சம்பாதிப்பாங்களா, ஜாலியாக அனுபவிப்பாங்களா? ஜாலியாக அனுபவிப்பாங்க. அதே மாதிரி தான் உன் பொண்டாட்டி உன்னை கல்யாணம் பண்ண வரும்போது நீ ஒரு மளிகை கடை வச்சுருந்தேன்னா வந்து குப்பரிசி பிறக்கி உன்னோட கஷ்டப்படும் நினச்சி வந்திருந்தா அது கஷ்டப்படும். நீ ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தேன்னா அது வந்து ஒரு டெய்லரிங் ஷாப்பை வச்சு உன்னோட சேர்ந்து கஷ்டப்படும். நீ ஒரு ஹோட்டல் வச்சுருந்தேன்னா அந்த ஹோட்டலில் உன்னோட சேர்ந்து அது கஷ்டப்படும். அப்போது அந்த கஷ்டப்பட்டு முன்னேறின வாழ்க்கை முன்னேறும். இளமையில் கஷ்டப்படாதவன் முதுமையில் கஷ்டப்படுவான். முதுமையில் கஷ்டப்படாமல் இருக்க இளமையில் கஷ்டப்படுவார்கள். ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே தீட்டிக்கிடணும். ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், மைனர் ஜாலி மணி பெருசு காலி. அப்போது உன் மனைவி உன்னோட சேர்ந்து வாழணும்னு நினச்சி அது கஷ்டப்படும்போது அதனுடைய அம்மாவுக்கு பெருமை, அதனுடைய சகோதரிக்கு பெருமை, அந்த குடும்பத்துக்கு பெருமை, அந்த சமுதாயத்துக்கு பெருமை, அது வாழ்க்கை வாழ்வதே பெருமை. இதில் பெண்கள் மட்டுமே குற்றவாளிங்கிறது கிடையாது. ஆண்களிலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட வரதட்சணையை வாங்குகிறாங்க, அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க. எத்தனை பிள்ளைங்கள் மரித்து போகுது. அதனால் அவன் ஜெயிலுக்கு போகிறான், அவன் ரோட்டில் உட்காடுறான், சிலவன் திருந்தாமல் தண்ணி அடிக்கிறான், சிலன் திருந்தாமல் நண்பர்களோட கூட சேர்ந்து சுற்றுறான். நண்பர்களால் பிள்ளை குட்டி குடும்பம் எல்லாமே கஷ்டப்படுது. ஒரு 25 வருஷம் கழித்து இப்படி பொறுப்பில்லாத ஆணும் பொறுப்பில்லாத பெண்ணும் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கி விதைச்சி நாளைக்கு அறுவடை பண்ண போகிறாங்க. 20 வருஷம் கழித்து உன்னுடைய பிள்ளைங்களும் பொண்ணுங்களும் வளர்ந்து நின்றுட்டாங்கன்னா அப்பா யார் அம்மா யாருங்கிறது அதுங்களுக்கு சிந்திக்க தெரியும். அப்பவும் ஆணாக இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் பலான்னு அப்பனை கன்னத்தில் வைப்பான். அப்போ ஐயோ என் பிள்ளை அடிச்சிட்டான்னு ரோட்டுக்கு போவான். ரோட்டுக்கு போகும்போது நீ என்ன தப்பு பண்ணான்னு கேட்பாங்க. இவனை தான் ஆரம்பத்தில் இருந்தே தெரியுமே 5ல் வளையாது 50ல் வளையாதுன்ட்டு அங்கேயும் அவனுக்கு அவமானப்பட்டு கடைசியில் ரோட்டில் என் பிள்ளையை அடித்துட்டான். நீ என்ன தப்பு பண்ண? அதேமாரி பெண்களை எடுத்துக்கிட்டாலும் ஏன் மருமக அடிச்சிட்டா, ஏன் பையன் கேட்கல, என்ன ரோட்டில் தள்ளிட்டான் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுன? அப்போது வாழ்க்கையில் விட்டு கொடுக்கணும், பாடுகளை சகிக்கணும், போராடணும், நல்ல எண்ணங்கள் வேணும்ன்ட்டு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நல்லா இருப்பான். யார் என்னன்னா போட்டு உனக்கு வலிச்சா எனக்கு என்ன? நான் சந்தோஷமாக இருக்கிறவங்க பின் ஆட்களில் கஷ்டப்படுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனால் உன் மனைவியாக இருக்கட்டும், உன் மகளாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளாக இருக்கட்டும்,
சகோதரனாக இருக்கட்டும், நல்லதை செய்கிறவன் நன்மையை பெறுவான், தீமையை விரும்புகிறவன் தீமையை பெறுவான். எக்மோருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினவன் தான் எக்மோருக்கு போக முடியும். சென்ட்ரலுக்கு போகிற பஸ்ஸில் ஏறினவன் சென்ட்ரலுக்கு தான் முடியும். ஆனால் வழி ஒன்று தான். வழி குந்தமணி ரோட்டில் தான் பஸ்ஸு போகுது. அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும். இந்த பஸ் எங்கே போகும்? சென்ட்ரலுக்கு போகும். ஆனால் முடிவில் என்ன கிடைக்கும்? நன்மையை செய்வார், நன்மையை பெறுவார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆணானாலும் பெண்ணானாலும் தங்கள் வாழ்நாள் காலங்களில் நல்லதை நினைப்பது நல்லதே என்று அந்த பெரியவர் ஆலோசனை சொல்லும்போது ஒரு மனமகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.